விவசாயிகளிடம் கருத்துக்களை கேட்ட பிறகே வேளாண் பட்ஜெட் தயாரித்தோம் என்று கூறினார்கள். ஆனால் அதே விவசாயிகள் தற்போது என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்களே கேளுங்கள். இந்த வேளாண் பட்ஜெட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே எடுபடவே இல்லை. எந்த கோரிக்கையுமே நிறைவேறவே இல்லை. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. தென்னை விவசாயிகள் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க விலை வீழ்ச்சினால். அதற்கான அறிவிப்பு எதுவும் இல்லை. கரும்புக்கு டன்னுக்கு 4000 வழங்கப்படும்னு திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதற்கான அறிவிப்புமே 3 ஆண்டு ஆகியுமே இன்னும் அதுவும் வெளியிடப்படல. அதே போல் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 30 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது இன்னும் அந்த 22 ரூபா அப்படிங்கிற விலையிலேயே கொள்முதல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதனால் பெரும்பாலான நெல் பயிரிடுற விவசாயிகள்லாம் நிலத்தை பூரா தரிசாக போட்டு ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்குறாங்க. எல்லாம் அனைத்து பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் பண்ணோன்னு முதல்லையே நாங்கள் ஏற்கனவே அரசுக்கு கோரிக்கை வச்ச பரிசீலனையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த விதமான பரிசீலனையும் இல்லை. குறிப்பாக இந்த ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம், நாமக்கல் பகுதியில் அதிகமாக விளைவிக்கக்கூடிய மரவள்ளி, மஞ்சள் போன்ற பயிர்களுக்கு ஒரு வாரியம் அமைப்பாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவரும்னு நினச்சா அந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. அதனால் இந்த பகுதி விவசாயிகளுக்கு மிகவும் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வேளாண் நிதிநிலை அறிக்கையாக உள்ளது. தமிழக அரசு இந்தியாவிலே தமிழகத்தில் தான் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் கொண்டு வந்து மாண்பு தமிழக முதலமைச்சர். அதை நாங்க பெருமைப்படுறோம், வரவேற்கிறோம். ஆனா இப்ப என்னன்னா விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கைகள் விவசாயிகளுடைய நிலைமைகளை எடுத்துரைச்சு இன்னைக்கு தென்னை விவசாயிகள், கரும்பு விவசாயிகள், நெல் விவசாயிகள், பயிர் சாகுபடி செய்றவங்க அனைவருமே தங்களுடைய கோரிக்கைகளை போராட்டங்களாகவும் கோரிக்கை மனுக்களாகவும் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு வரோம். இதுல ஏதாவது ஒன்னாவது இடம்படுமான்னு சொல்லி நாங்கள் இந்த பட்ஜெட்ல ஆவலோட எதிர்பார்த்தோம். ஆனா நாங்கள் எதிர்பார்த்திருந்த கோரிக்கைகள் ஒண்ணு கூட நிறைவேறல. குறிப்பா என்னன்னா இன்னைக்கு நெல்லு இன்னைக்கு குவிண்டால் ஒன்றுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவருடைய தேர்தல் வாக்குறுதியிலே நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தார். கரும்பு டன்னுக்கு 3000 ரூபாய் சொல்லிட்டு இருந்தார். ஆனா இதெல்லாம் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். இன்னைக்கு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னைக்கு எங்களுக்கு நெல் குவிண்டால் ஒன்று 3500 ரூபாயும், கரும்பு ஒண்ணுக்கு டன்னுக்கு 5000 சொல்லி தொடர்ந்து போராடிக்கிட்டு வரோம். எங்களால் விவசாயமே செய்ய முடியலைங்க. அதே மாதிரி தென்னை விவசாயிகள் 10 ஆண்டுகளா படாத பாடுபட்டுக்கிட்டு தென்னை மரம் இன்னைக்கு ஒரு காய் வெட்டுறதா பிடிக்கணும், ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறதா 4 ரூபாய் கூலி ஆகி போயிருது. அதெல்லாம் நியாய விலை கடையில கண்டிப்பா மாண்பு முதலமைச்சர் விவசாயிகளுக்கு கோரிக்கை தொடர்ந்து நாங்க வலியுறுத்திட்டு இருக்கிறோம். நாங்க எதிர்பார்ப்புல இருந்தாங்க நியாய விலை கடையில தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் விநியோகம் செய்யறதுக்கு அறிவிப்பு கொடுப்பாருன்ட்டு. இந்த மாதிரி முக்கியமான சிறப்பான ஒரு அம்சமான ஒரு கோரிக்கைகள் இதெல்லாம் நாங்க வரும்னு எதிர்பார்த்தோம். வெளிநாட்டுல இருந்து இறக்கப்படுற பாமாயில் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி 75 ரூபாய் மானியம் கொடுத்து இன்னைக்கு நம்ம விநியோகம் பண்றோம். அதே நம்ம தென்னை விவசாயிகள் அது மாதிரி வியாபாரம் இது பண்ணா எல்லாமே பெரிய அளவு பயனடைவோம். இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா மாண்பு முதலமைச்சர் இந்த கோரிக்கையில் இடம்பெறும் சொல்லி ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் அறிக்குது. இருந்தாலும் மின் இணைப்புகள் அதிக அளவு வழங்கியிருக்காரு. மீண்டும் 50000 மின் இணைப்புகள் வழங்கி அறிவிச்சிருக்காரு. இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா இந்த விவசாயிகள் தொடர்ந்து போடுற கோரிக்கையை மாண்பு தமிழ் முதலமைச்சர் மறுபரிசீலனை செஞ்சு எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்ற சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோங்க. வேளாண்மை பட்ஜெட்டுன்னு அறிவிச்சாங்க. அது மாதிரி ஒரு தனியாக பட்ஜெட்டு தேவையில்லை. ஏன்னா இப்போ விவசாயிகளுக்குன்னு இந்த பட்ஜெட்டில் எந்த சலுகையும் இன்னும் அறிவிக்கலை. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி டன்னுக்கு 4000 ரூபா, கரும்புக்கு நெல்லுக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் விவசாயிகளுக்கு பெரிய வருத்தமான விஷயம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ தூர்வாரம் பணிக்காக 110 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்குள்ளே அதை இப்போ செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த நிதிநிலை அறிக்கையே விவசாயிகளுக்கு விரோதமான அறிக்கையாக தான் இருக்குது. நாங்கள் விவசாயிகளை எதிர்பார்த்தது தனியாக ஒரு பட்ஜெட்டை அறிவித்து விவசாயிகளுக்கு ஏதாவது சலுகை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி எதுவுமே கிடையாது. இது சும்மா ஒரு பேப்பரில் உள்ள செய்தி தான். விவசாயிகளுக்கு இதனால் எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. இது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி தனி பட்ஜெட்டு தேவையில்லைங்கிறது தான் விவசாயிகளுடைய கருத்தாக இருக்குது. பட்ஜெட்டில் என்னென்னா இடம்பெற்றிருக்கு? இல்லை பட்ஜெட்னா இவங்க தனியாக பட்ஜெட்டை அறிவிச்சோன்னா இப்போ 2500 ரூபா சொன்னாங்க. கரும்புக்கு நெல்லுக்கு ஏதாவது விலை சொல்லணும். இதே இப்போ இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. 2500 ரூபா எப்போ வரப்போகிறாங்க? அதே மாதிரி கரும்புக்கு 4000 ரூபா சொன்னாங்க. இப்போ 3000 ரூபா தான் இருக்குது. இது எப்போ இவங்க கொடுக்க போகிறாங்க? இப்போ தூர்வாரம் பண்ணி அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. 110 கோடியெல்லாம் எந்த மூளைக்கு? இவங்க வெறும் ஒதுக்கிறதே கடைசி கட்டத்தில் ஒதுக்குறாங்க நிதியை. எந்த வேலையும் ரோட்டு ஓரத்தில் மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க.
இந்த ஆண்டு மழை இல்லை, ஒன்றும் ஆற்றுலையும் தண்ணி வரல. மிந்தியாவது வேலையாவது ஆரம்பித்து ஏதாவது வருங்காலத்துலையாவது விவசாயம் செய்கிறது மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கங்கிறது நாங்கள் விவசாயி கோரிக்கை வைக்கிறோம்.